கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பல்வேறு கிராமங்களில் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செல்லக்குமார் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கிராம மக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றார். அதனைத் தொடர்ந்து சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டு பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்ட கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த செல்வநாயகம் மற்றும் அந்தோணியார் ஆகியோரின் குடும்பத்தினரின் திருமண விழாவில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். அப்போது காங்கிரஸ் கட்சியின் மாநில பேச்சாளர் நாஞ்சில் ஜேசு, மாவட்ட துணைத் தலைவர் சேகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார்கள். திருச்சூழியின் வரலாறு மற்றும் அதன் பெருமை பற்றி விளக்கும் ஸ்ரீ மௌனி சாது பூஜ்ய ஸ்ரீ சத்யானந்த மகாராஜ் அவர்களால் தமிழில் எழுதப்பட்ட திருச்சூழி மகாத்மியம் என்ற நூலை ராதாகிருஷ்ணன் என்பவர் முழுமையாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். முழுவதும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட இந்த நூல் வெளியீட்டு விழா நிகழ்ச்சி விருதுநகர் மாவட்டம் திருச்சூழி அருகே பள்ளிமடம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ ரமண மந்திராலயத்தில் நடைபெற்றது. விழாவில் ராமநாதபுரம் சமஸ்தான ராணி ராஜேஸ்வரி நாச்சியார் கலந்து கொண்டு முதல் பிரதியை வெளியிட்டார். அதனைத் தொடர்ந்து ஓவிய போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. விரைவில் நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் மற்றும் ஆந்திர மாநில சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே பொன்பாடி போக்குவரத்து சோதனை சாவடியில் தமிழ்நாடு மற்றும் ஆந்திரா போலீசார் இணைந்து தேர்தல் பாதுகாப்பு பணிகள் மற்றும் சட்டவிரோதமாக பணம் கடத்தல் சம்பவங்கள் தடுப்பது தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டம் திருத்தணி டிஎஸ்பி விக்னேஷ், ஆந்திர மாநிலம் புத்தூர் டிஎஸ்பி ரவிக்குமார் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. ஆலோசனைக் கூட்டத்தில் இரு மாநில எல்லை பாதுகாப்பு குறித்து ஆலோசிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை எடப்புலி நாடு கிராமத்தில் மாவட்ட ஆட்சியர் உமா மக்கள் தொடர்பு திட்ட முகாம் நடைபெற்றது. முகாமில் 1047 மலைவாழ் மக்களுக்கு 2.65 கோடி மதிப்பீட்டில் அரசு நலத்திட்ட உதவிகளை மாநில கலவை உறுப்பினர் KRN ராஜேஷ்குமார் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கினார். இதையடுத்து கூட்டத்தில் பேசிய நாடாளுமன்ற மாநில கலவை உறுப்பினர் ராஜேஷ்குமார் சிறப்புரையாற்றினார். முகாமில் 500க்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் வடலூரில் சத்திய ஞான சபையில் இந்த ஆண்டு 153வது தைப்பூச பெருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் முக்கிய நிகழ்வான ஜோதி தரிசன பெருவிழாவை தொடர்ந்து இன்று காலை 6 மணிக்கு முதல் கால ஜோதி தரிசனம் காண்பிக்கப்பட்டது. அப்போது கருப்பு, நீலம், பச்சை, செம்மை ஆகிய 7 திரைகளை விளக்கி ஜோதி தரிசனம் காண்பிக்கப்பட்டது. அப்போது அங்கு குவிந்திருந்த சன்மார்க்க அன்பர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளானோர் அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி என்ற வள்ளலாரின் மகா மந்திரத்தை உச்சரித்தவாறு ஜோதி தரிசனம் பெற்றனர். இந்த தைப்பூச ஜோதி தரிசன பெருவிழாவை முன்னிட்டு 1500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு கடலூர் தனியார் கல்லூரியில் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு வாக்காளர் தின விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் தலைமையில் நடைபெற்றது. தொடர்ந்து 18 வயது பூர்த்தியான வாக்காளர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் வாக்காளர் அடையாள அட்டையை வழங்கினார். பின்னர் தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இடையே நடத்தப்பட்ட சுவரொட்டிகள் போட்டி, பாட்டுப் போட்டி, கடிதம் எழுதுதல் போட்டி, கோலப் போட்டி போன்ற பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் பரிசு வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்ட வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. தொடர்ந்து பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் தேசிய வாக்காளர் தின விழிப்புணர்வு நிகழ்ச்சியை ஏற்படுத்தினர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் பாபநாசம் தாலுகாவிற்கு உட்பட்ட அம்மாப்பேட்டை ஊராட்சி ஒன்றியம் 46 ஊராட்சிகளை உள்ளடக்கியதாகும். தற்சமயம் தஞ்சாவூர் மாவட்டம் 2ஆக பிரிக்கப்பட்டு கும்பகோணம் மாவட்டம் என்ற புதிய மாவட்டம் உருவாகி அதில் அம்மாப்பேட்டை ஊராட்சி ஒன்றியம் கும்பகோணம் மாவட்டத்தில் சேர்க்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அம்மாப்பேட்டை ஒன்றியத்தை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் அம்மாப்பேட்டையை தஞ்சாவூர் மாவட்டத்துடன் இணைக்க வேண்டும் என கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றி தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் தீபக் ஜேக்கப்பிடம் மனு அளித்தனர்.
கும்பகோணத்துடன் இணைத்தால் பல்வேறு சிரமங்கள் பொதுமக்களுக்கு ஏற்படும். மேலும் பேருந்து வசதி, சாலை வசதி ஆகியவை தஞ்சாவூரை நோக்கியே கட்டமைக்கப்பட்டுள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது. இதில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு மனு அளித்தனர். காரைக்கால் மாவட்டம் பூவம் பகுதியில் அமைந்துள்ள பிரபல தனியார் பள்ளியில் நாட்டின் 75வது ஆண்டு குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கலந்து கொண்டு நாட்டின் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகள் மற்றும் முன்னதாக நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்கள், மாணவிகளுக்கான பரிசுகளை வழங்கினார். அப்போது காரைக்கால் மாவட்டத்தில் 2 அரசு பள்ளிகளுக்கு 25 லிட்டர் கொள்ளளவு கொண்ட ரூபாய் 30,000 மதிப்பிலான 2 குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரத்தை இந்த தனியார் பள்ளியின் நிதியிலிருந்து மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கப்பட்டது. தனியார் பள்ளி, அரசு பள்ளி மாணவர்கள் நலனில் அக்கறை கொண்டுள்ளது மகிழ்ச்சிக்குரியது என மாவட்ட ஆட்சியர் பாராட்டினார். திருவொற்றியூர் எல்லையம்மன் கோயில் அருகே உள்ள தனியார் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக இஸ்ரோ விஞ்ஞானி டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை கலந்து கொண்டு அறிவியல் கண்காட்சியை பார்வையிட்டார். மேலும் 6 தனியார் பள்ளிகளில் இருந்து 2000க்கும் மேற்பட்ட மாணவ, மாணவிகள் கலந்து கொண்டு இஸ்ரோ இந்தியா விஞ்ஞானி டாக்டர் மயில்சாமியிடம் கேள்விகளை கேட்டனர். அதற்கு அவர் தக்க பதில்களை அளித்தார். இதைத் தொடர்ந்து 5ஆம் வகுப்பு பயிலும் ஷரூன் என்ற மாணவி பிளாஸ்டிக் கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலில் மாதிரி ராக்கெட்டை விடும்போது கையில் நெருப்புப்பட்டது. உடனடியாக அலறி துடித்த அந்த மாணவிக்கு முதலுதவி செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து அந்த மாணவிக்கு விஞ்ஞானி மயில்சாமி ஆறுதல் கூறி பாதுகாப்புடன் ராக்கெட்டை விடும்படி அறிவுரை கூறினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.